பகீரதன் கடுமையாக தவம் பண்ணான் ஒத்த காலில் நின்று. எதுக்காக தவம் பண்ணான்னா அவனுடைய பித்திருக்களுடைய ஆத்மா சாந்தி இல்லாமல் கிடந்தது. அப்போ எப்படியாவது கங்கா ஜலத்தை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வர வச்சு சாம்பலாக கிடக்கிற அவனுடைய பித்திருக்களுடைய சாம்பலை அந்த கங்கை ஜலத்தில் கழுவுனா அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அவங்க 1000 பேர் சாம்பலாக கிடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, அதான் பகீரன் தபஸுங்கிறது, பகீரத பிரயத்தனம்ங்கிறது. ஒத்த காலில் 2 கையை தூக்கி தலைமையில் வச்சுட்டு அவன் தபஸ் பண்ணி, மகாபலிபுரத்தில் கூட சிலை இருக்கும், கங்கையை பூமிக்கு வர வச்சான். அதனுடைய பிரபாவத்தை பூமி தாங்காதுங்கிறதுனால ஜான்வ முனிவருங்கிறவர் தான் வாங்கி தன் காது வழியாக கொடுத்தாரு. அதனால் கங்கைக்கு பேர் ஜானவி அப்படின்னு பேர். அவன் ரொம்ப கடுமையான தவன் தான் கங்கை வர வச்சான். அது காது வழி முனிவர்கிட்ட பூமியில் வந்தது, கங்கை பிரவாகமாக போச்சு. அந்த சாம்பல் மேலே இது வாஷ் பண்ணிச்சு. ஆத்மா சாந்தி இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இதுதான் பகீரதன் தபஸோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி.